அசெட் சைடு நம்ம பார்க்க போகிறோம், அடுத்தது லைபிலிட்டி சைடு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேஷ் அண்டு பேங்க் பேலன்ஸ், இது வந்து ஃபினான்ஷியல் அசெட்டான்னு கேட்டால் எஸ், கேஷ் வந்து ஃபினான்ஷியல் அசெட்டு தான் என்பது உண்மை. அடுத்து வந்து ட்ரேடு ரிசீவபிள்ஸ். சார் ட்ரேடு ரிசீவபிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசெட்டான்னு கேட்டால் ஃபினான்ஷியல் அசெட் தான். அடுத்தது லைனாக வந்துடலாம் அப்படியே. இன்வென்டரி என்னங்க, இன்வென்டரி இது என்ன கிடையாது, நாட் அ ஃபைனான்சியல் அசெட். PPE not a financial assets. Gold not a financial assets. Loans and advances. Loans and advances நம்ம வேலை செய்யணும்லாம் லோன் கொடுப்போம் இல்லைங்களா, அது ஃபினான்சியல் அசெட். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் பாண்ட்ஸ். சார் நான் வந்து பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபினான்சியல் அசெட்ஸ். 8. சார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ், நான் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா அது ஃபைனான்சியல் அசெட் தான். அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் கன்வர்ஷபிள் பாண்ட்ஸ். என்ன சார், இன்வெஸ்ட்மெண்ட் இன் கன்வர்ஷபிள் பாண்ட்ஸில் நான் பண்ணியிருக்கிறேன் சார், தட் இஸ் அ ஃபைனான்சியல் அசெட்ஸ், தட் இஸ் ஆல்சோ ஃபைனான்சியல் அசெட்ஸ். சார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் சார், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் சார், அதுவும் ஃபினான்சியல் அசெட் தான். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு பாண்ட்ஸ் சார், இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு பாண்ட்ஸ், ஏன்னா கோல்டு வேற கோல்டு பாண்ட்ஸ் வேற, அப்போ தட் இஸ் ஆல்சோ ஃபிக்ஸ்டு, சரி, நாட் அ ஃபைனான்சியல் அசெட்ஸ். சார் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் சார், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் லைக் இன்சூரன்ஸ்லாம் நான் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா, இன்சூரன்ஸ் தானே ப்ரீபெய்டுன்னு சொல்லுவீங்க, இது வந்து ஃபினான்சியல் அசெட் கிடையாது அப்படின்றாங்க, இட்ஸ் நாட் அ ஃபைனான்சியல் அசெட்ஸ். இதுதான் நம்ம முக்கியம். 13 இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் சார், இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள்ஸ் நான் டெபாசிட் பண்ணி வைக்கிறேன், அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, அப்போ இது வந்து ஃபினான்சியல் அசெட்ஸ். சரி, இது ஃபினான்சியல் அசெட். 14 பில்ஸ் ரிசீவபிள் சார், பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அண்ட் ரிட்டர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒன்று தானே, அப்போ பில்ஸ் ரிசீவபிள் வந்து ஃபிக்ஸடு அசெட் இல்லை, ஃபினான்சியல் அசெட். செக்யூரிட்டிஸ் கிவன், செக்யூரிட்டிஸ் கிவன் அதுவும் உங்களுக்கு ஃபைனான்சியல் அசெட்ஸ். ட்ரேடு ரிசீவபிள்ஸ், பில்ஸ் ரிசீவபிள்னாலும் ஒன்று தான், ட்ரேடு ரிசீவபிள்னாலும் ஒன்று தான், அப்போ ட்ரேடு ரிசீவபிள்னாலும் ஃபைனான்சியல் அசெட்ஸ் தான். சார் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு சார், இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு ஆக்சுவலி இது ஸ்டாச்சுட்டரி ரைட் தான், ஸ்டாச்சுட்டரி ரைட், நான் ஆல்ரெடி பணம் கட்டியிருப்பேன், திருப்பி தரணும் ஸ்டாச்சுட்டரி, பட் ஃபிக்ஸ்டு அசெட் கிடையாது, நாட் அ ஃபினான்சியல் அசெட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடரிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் subsidiaries, joint ventures and investment in assets, so not in scope of Ind AS. ஆக்சுவலி இதில் வராது, அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா Ind AS நாம படிப்போம், Ind AS 110 111 இந்த 28 படிப்போம், ஸோ இதனால் இதில் வராது. சரி, இப்போ ஒரு கேள்வி உங்கள் மனசில், ஸோ இதெல்லாம் ஓகே தான், ஏன் வந்து இந்த இதை வந்து நாட் ஃபினான்சியல் அசெட்னு இதை சொன்னீங்க, அதுக்கு மட்டும் விளக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மீனிங் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டாவே இதுக்கு வந்து இதெல்லாம் ஏன் ஃபினான்சியல் அசெட்ஸ் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சொன்னோம் கான்ட்ராக்சுவல் ரைட். ஃபினான்சியல் அசெட்டாக இருந்தால் கான்ட்ராக்சுவல் ரைட் இருக்கணும். நான் ஃபைனான்சியல் அசெட்டாக இருந்தால் இதுக்கு என்ன இருக்காது, நோ கான்ட்ராக்சுவல் நோ கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபிசிக்கல் கமாடிட்டியாக தான் இருக்கும். ஃபிசிக்கல் கமாடிட்டியாக தான் இருக்கும். அடுத்தது இது வந்து டிபெண்ட் அப்பான் மார்க்கெட் டிமாண்ட். டிபெண்ட் அப்பான் மார்க்கெட் டிமாண்ட் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சி இன்வென்ட்ரி ஃபிசிக்கல் கமாடிட்டியாக இருக்குது, மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது, நாட் அ கான்ட்ராக்சுவல். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்வென்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே. ஒரு இன்வென்ட்ரி இட் வில் பி சோல்டு ஃபார் கேஷ் இன் ஃபியூச்சர். It will be sold for cash in future. It will be sold for cash in futures. Depend upon the market. But there is no contract today to guarantee the cash. நீங்கள் வச்சுக்கிற இன்வென்ட்ரி வந்து இன்றைக்கி கேஷ் ஆகணும் எந்த ஒரு கேரண்டி கிடையாது. இட் ஹேப்பன்ஸ். சேல்ஸ் என்னச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது போயிடும். ஸோ இட் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அசெட்ஸ். இன்வென்ட்ரி இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அசெட்ஸ். The same concept of PP. It generates revenue through usages, not through contract. நான் ஒரு அசெட் வாங்கி வச்சுட்டேன், அந்த அசெட் ஒரு பிரிண்டர் வச்சுக்கிறேன், அந்த பிரிண்டர் மூலமாக எனக்கு என்ன செய்யுதுங்க, பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமே தவிர it is not an contractual obligations to get a cash from the PPE. And what is gold? What is gold is also the same. No, not a contractual obligation to pay to you who is holding gold. அப்போ நீங்கள் கையில் கோல்டு வச்சுக்கிறீங்க, அப்போ கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் டு பே யூ கேஷ் அப்படின்றது கிடையவே கிடையாது. பட் டிபெண்ட் அப்பான் த மார்க்கெட், யூ கேன் செல் இன் த மார்க்கெட் அண்ட் யூ மஸ்ட் செல் இன் த மார்க்கெட் அட் த when the rate increases. So market value is not equal to contractual right. So these are all the things which is not in the market to do ready to sell, which is ready to sell in the market. At the same time, it is not a contractual obligations. So these are all the very important things. But இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கேஷ், trade receivables, loans and advances, investments in bonds, and investment in equity shares, investment converts in bonds, and investment preference shares, investment gold bonds, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் நீங்கள் போட்டிங்க, பவர் என்ன செஞ்சாலும் எனக்கு பணம் தந்தாங்கன்ற ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி ஷேர்ஸில் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் கெட் அ ஷேர்ஸ் ஆர் கேஷ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னும் போது இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றது வந்து யூ வில் கெட் அ சர்வீசஸ் இன் ஃபியூச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஐ பெய்டு இன்சூரன்சஸ் ஃபார் நெக்ஸ்ட் இயர். இப்போ இன்சூரன்ஸ் பண்ணீங்க, ஆனால் 12 மாதத்துக்கு தான் இது அப்ளை ஆகும். அதான் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ இன் ஃபியூச்சர் யூ ஆர் கெட்டிங் அ கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் நீங்கள் என்ன செய்வீங்க, கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் இன் ஃபியூச்சர்ஸ். கூட்ஸ் ஆர் சர்வீசஸ், கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் இன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது அதில் முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் கிவன். செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் கிவன் இது வந்து ஏன் சொல்லியாச்சு, நாட் ஃபிக்ஸட் அசெட் சொல்லியாச்சு. ஏன்னா இன் ஃபியூச்சர்ஸில் வந்து யூஆர் கெட்டிங் அ சர்வீசஸ் ஆர் சார் இது வந்து கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன் பார்த்து இங்கே கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன்லாம் கிடையாது. யூ ஹேவ் டன் இட் டுடே அண்ட் யூ வில் கெட் அ சர்வீசஸ், நாட் அ கேஷ். நாட் அ கேஷ். யூ ஆர் கெட்டிங் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷாக தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேஷாக வாங்கிக்கலாம். கன்வெர்ஷனல் டிபெண்டன்ஸ் பாண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸு, புரியுதுங்களா. அதை இன்னொரு அசட்டாக நீங்கள் வாங்கலாம் அல்லது இன்னொரு ஃபினான்ஷியல் அசெட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸில் யூ வில் நாட் கெட் அனதர் ஃபினான்ஷியல் அசெட்ஸ், யூ ஆர் கெட்டிங் ஒன்லி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்போ நீங்கள் ஃபிசிக்கலாகவோ இல்லை சர்வீசஸை தான் வாங்க முடியும் தவிர நீங்கள் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலன்ஸை நீங்கள் வாங்க முடியாது அப்படின்றதுனால இதை நம்ம அதை சொல்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அசெட்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் இது கேஷாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் உட்காந்து. பில்ஸ் ரிசீவபிள்ஸ் இதுக்கு நீங்கள் பணமாக தான் கொடுப்பாங்க. செக்யூரிட்டிஸ் கிவன், செக்யூரிட்டிஸ் நான் கிவன் கொடுத்துட்டுன்னா அந்த செக்யூரிட்டிஸ்க்குரிய பணத்தை வந்து அவங்க என்னவா தான் தருவாங்க. செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டு, செக்யூரிட்டி டெபாசிட் நான் போட்டு வச்சுருக்கேன்னா அவங்க ரீபேமெண்ட் பண்ணும்போது கேஷ் தான் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு ஃபினான்ஷியல் அசெட்ஸ் தான். ட்ரேடு ரிசீவபிள்ஸு
ஃபஸ்ட்டு நம்ம படிச்சாச்சு ட்ரேட் ரிசீவபிள்ஸு 2 டைம் வருது. ஆக்சுவலி ட்ரேட் ரிசீவபிள்ஸா? எஸ். ட்ரேட் ரிசீவபிள்ஸு கேஷாக நீங்கள் வாங்குறீங்க. திஸ் இஸ் ஃபிக்ஸட் அசெட் இஸ் கோயிங் டு கிவ் அனதர் ஃபிக்ஸட் அசெட் அப்பார்ட் ஃப்ரம் கேஷ் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஆஃப் அனதர் என்ட்ரி. இல்லை சார் எனக்கு வந்து ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வந்து கேஷாக வந்துச்சான்னு கேட்குறேன். ஒன்று வந்து கேஷாக வருது, அப்போ பிரச்சனையே கிடையாது. இல்லை சார் எனக்கு கேஷாக வரல, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அது போல் எனக்கு என்ன செஞ்சாங்க ஷேராக கொடுத்துட்றாங்க, அப்போயே அந்த ஃபிக்ஸட் அசெட் ஏன்னா இன்னொரு ஷேராக வருது. அப்போ சார் நீங்கள் தான் சொன்னீங்க எல்லாமே கேஷாக வரும்னு. நான் கேஷாக சொன்னேன் ஈக்குவல் ஆஃப் ஃபிக்ஸடு சாரி ஃபினான்ஷியல் அசெட்ஸ். இப்போ கேஷாகவும் வரலாம் அல்லது ஒரு ஃபைனான்ஷியல் அசெட்டாகவும் வரலாமே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி சர்வீஸாகவும் அல்லது கூட்ஸாகவும் தான் வந்திருக்கக்கூடாது. அதனால தான் இந்த நம்ம விஷயத்தை எடுத்துக்கல. இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் கூட்ஸ் ஆகக்கூடியனால எடுத்துக்கிறது கிடையாது. நமக்கு எப்போ அது கேஷாக வரும் சார்? இப்போ கோல்டு வித்தா கேஷ் வரும்ல, பட் நாட் அ கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் யார்ட்டையுமே கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன் போடல உங்கள் கையில் இருக்கக்கூடிய கோல்டுக்கு. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரி ஜாயின் வெஞ்சர் அசோசியேஷன் வந்து இந்த ஆஸ்பெக்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் 110 கன்சல்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இது வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப், அதனால் இங்கே வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லாமே அசெட்டை பற்றி தான் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே அசெட் இல்லைங்களா? இப்போ அப்படியே நம்ம லயபிலிட்டியில் போக போகிறோம். என்னங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அப்படியே லயபிலிட்டி. லயபிலிட்டியில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம், அதெல்லாம் வந்து ஏன் லயபிலிட்டியே சொல்கிறோம், ஃபிக்ஸடு லயபிலிட்டி அதை ஃபினான்ஷியல் லயபிலிட்டியே சொல்லாமல் வேணாமான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ட்ரேடு பேயபிள். இது ஃபினான்ஷியல் லயபிலிட்டின்னு கேட்டால் எஸ், இட்ஸ் ஃபினான்ஷியல் லயபிலிட்டி. ட்ரேடு பேயபிள் என்பது வந்து ஃபினான்ஷியல் லயபிலிட்டிஸ். இது ஒன்று. சார் லோன் நான் டேக்கன் பண்ணிக்கிறேன், அப்போ நானும் பேங்க்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம், அப்போ ஃபினான்ஷியல் நான் லோனுக்கு பணம் தரணும், அப்போ மாதம் மாதம் பணம் தரணும், ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் டு பே ஆர் டெலிவர் த கேஷ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் சேலரி தர போகிறேன், அது இந்த மாதம் தரலாம் அடுத்த மாதம் தரேன் அப்படின்ற மாதிரி இட் இஸ் ஆப்ளிகேஷன்ஸ் டு பே ஆர் டெலிவர் த கேஷ், ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ். நாலாவது வந்து அட்வான்ஸ் இன்கம். அட்வான்ஸ் இன்கம் அப்போ நம்ம வாடகை முன்கூட்டியே சரி வாங்கி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, தட் இஸ் ஆல்சோ ஃபினான்ஷியல் லைபிலிட்டின்னு கேட்டால் இட் இஸ் நாட் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி, இட் இஸ் நாட் அ ஃபைனான்ஷியல் லைபிலிட்டிஸ். வை சார் ஏன் சார் சொல்கிறீங்க? பிகாஸ் நான் சொன்ன அட்வான்ஸ் இன்கம் வி வில் கிவ் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் இன் ஃபியூச்சர், நாட் அ கேஷ். அப்போ நம்ம இப்போ கேஷாக வாங்கிட்டோம் அட்வான்ஸு, இதுக்குரிய சர்வீசஸ் வந்து நம்ம ஃபியூச்சரில் பண்ண போகிறோம், அப்போ நம்ம வி வில் நாட் கிவ் எனி அசெட்ஸ். ஸோ அதனால் அது வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் கிடையாது. இது ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் வேணும், அதே இந்த கான்செப்ட் தான். சரி, 5 அட்வான்ஸ் இன்கம் வந்து அட்வான்ஸ் இன்கம் கான்ட்ராக்ட் கேன்சல்டு. ஸோ அட்வான்ஸ் இன்கம் நீங்கள் வாங்கிட்டீங்க, அட்வான்ஸ் இன்கம் நீங்கள் வாங்கிட்டீங்க, ஆனால் என்ன ஆயிடுச்சு, கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, அப்போ நீங்கள் கேஷ் தானே கொடுத்தாகணும், தட் இஸ் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ், மீன் ஆப்ளிகேஷன் டு பே கேஷ். அடுத்து வந்து டெபென்ச்சர்ஸ் இஷ்யூடு. டெபென்ச்சர்ஸ் இஷ்யூடு டெபென்ச்சர் இஷ்யூ பண்ணால் நீங்கள் கேஷ் வாங்கியிருப்பீங்க, அப்போ இது வந்து வட்டி தரணும், எல்லாமே ஃபினான்ஷியல் லைபிலிட்டி தான், எல்லாமே ஃபைனான்ஷியல் லைபிலிட்டிஸ் தான். இஷ்யூ ஓன் ஈக்விட்டி ஷேர்ஸ். நாங்கள் இஷ்யூ ஓன் ஈக்விட்டி ஷேர்ஸ், இது வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டியான்னு கேட்டால் நல்லா கவனிக்கணும். ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறேன், இது வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்றது அவங்க சொல்கிறேன், வெயிட் அண்ட் சீ. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டி கிடையாது, ஏன் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். நாட் அ ஃபைனான்ஷியல் லைபிலிட்டிஸ், பட்டு கன்வர்சபிள் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூடு, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். கன்வர்சபிள் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூடு, கன்வர்சபிள் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூடு. அப்போ இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டியில் வருமாங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாமே எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் ஒன்று இருக்கும், அது வந்து இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் ஒன்று இருக்கும், பிரின்சிபல் போர்ஷன் ஒன்று இருக்கும். எங்கேயுமே இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும், பிரின்சி ஒன்று இருக்கும். சி
issue on own equity shares is a equity, not a financial liability. Why? And trade payables, preference shares issued. அடுத்தது preference shares issued. அதுலேயும் preference shares issuedனா dividend ஒரு போர்ஷனாக இருக்கும், பிரின்சிபல் ஒரு போர்ஷனாக இருக்கும். இது ரெண்டும் கேஷா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ பிரின்சிபல் போர்ஷன் நம்ம என்ன சொல்லலாம், அல்லது டிவிடெண்ட் வந்து கேஷாக கொடுக்கலாம், பிரின்சிபல் கேஷாக நீங்கள் தரணும். ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இப்போ இஷ்யூ பண்ணியாச்சுன்னா காசு வந்துருக்கு உங்களுக்கு. இப்போ டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு கேஷாக தான் நீங்கள் கொடுத்து ஆகணும். அடுத்து வந்து பிரின்சிபலும் நீங்கள் திருப்பி தரும்போது கேஷாக தான் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அப்போ சார் எல்லாமே ரெண்டுமே வந்து இந்த கான்செப்ட் தான் வருது. இப்போ ஃபினான்ஷியல் லைபிலிட்டியாக சொல்லலாமான்னு கேட்டால் எஸ், ஃபினான்ஷியல் லைபிலிட்டியாக சொல்லலாம். சார் ட்ரேடு பேயபிள்ஸ், நீங்கள் ட்ரேடு பேயபிள் அப்போ ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ். அடுத்து வந்து இன்கம் டேக்ஸ் பேயபிள். இன்கம் டேக்ஸு பேயபிள் ஆப்ளிகேஷன் டு பே கேஷ். அது வந்து இது ஸ்டாச்சுட்டரி அப்ளிகேஷன் தான் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன். அப்போ அது வந்து ஃபினான்ஸ் இன்க்ரிமெண்ட் ஸ்கோப்லேயே கிடையாது, நாட் இன் ஸ்கோப் ஆஃப் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அடுத்து வந்து செக்யூரிட்டி டெபாசிட். செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு ஃபைனான்சியல் லயபிலிட்டிஸ் தான். செக்யூரிட்டிஸ்ல இருக்குனாவே அது ஃபைனான்சியல் லயபிலிட்டிஸ் தான். ட்ரேடு பேயபிள்ஸ் ஏன்னா நம்ம கோயிங் டு பே கேஷ். அப்போ நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது ஃபினான்ஸ் லைபிலிட்டியை இஷ்யூ ஆன் ஓன் இஷ்யூ ஓன் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் is not a financial liability. Financial liability. Why? அப்போ ஒரு விஷயம் ஏன் அப்படின்றது தான் தெளிவாக இங்கே ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. ட்ரேடு பேயபிள் போது ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் டு கிவ் பேஸ் ரூல்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபினான்ஷியல் லைபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஒன்லி when there is contractual obligation. But investors use cash. The company gives ownership rights தராங்க. அப்போ company does not promise to repay cash. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஏன் வந்து இந்த இடத்துல வந்து issue on own equity shares is not a financial liabilities now because we are getting cash. அப்போ we are getting cash. We are received cash. But not obligation to pay cash, not obligation to pay. நல்லா புரிஞ்சுக்கணும். இஷ்யூ ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா ரைட் டு ஆப்ளிகேஷன்ஸ் டு கிவ் கிடையாது. நான் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து வி ரிசீவ் கேஷ், வி ஆர் ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ், பட் நாட் ஆப்ளிகேஷன்ஸ் டு பே கேஷ் டு இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸுக்கு நான் கேஷ் தான் திருப்பி கொடுப்பேன்னு நான் சொல்லவே கிடையாது. நான் ஷேர்ஸ் கொடுப்பேன், அந்த ஷேர்ஸ் நீங்கள் வேற எங்கேயாச்சும் கூட விற்றுக்கலாம். ஸோ ஐ எம் நாட், company does not promise to repay cash, therefore no contractual obligations to pay. So whenever actually equity shares getting the ownership interest, not obligations to repay the money to you. So that is called the issue of own equity shares. Equity shares, நல்ல equity shares is one of the companies. அதுவே வந்து இப்போ equities, இப்போ நீங்கள் அடுத்த கேள்விக்கலாம், equities convertible, convertible preference shares, conversion debentures. டிபென்ச்சர்ஸ் சொல்லியாச்சு, ஃபியூச்சரில் வந்து நீங்கள் அதை என்னவா மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கான்செப்டில் தான் ரொம்ப முக்கியம். கன்வர்ஷபிள் டிபென்ச்சர்ஸ் இந்த பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமானது. இப்போ கன்வர்ஷபிள் டிபென்ச்சர்ஸ், கன்வர்ஷபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்.
இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட். ஸோ வாட் அபவுட் 13வது பாயிண்ட் எழுதிக்கலாம். கன்வர்ஷபிள் ப்ரெஃபரன்சஸ். என்னங்க? கன்வர்ஷபிள் ப்ரெஃபரன்சஸ். அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பெனால்ட்டி இருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கும் சரி, இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி வரும். இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரீபேமெண்ட் இருக்கும். அதாவது பிரின்சிபல் வந்து நம்ம திருப்பி தராமல் இருக்கும் இல்லைங்களா? இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல, டிவிடெண்ட்னு தானே சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க. என்னங்க? டிவிடெண்ட்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இப்போ நம்ம கேள்வி என்ன? சரி, இஷ்யூ ஆன் ஓன் ஈக்விட்டி ஷேர்ஸ் புரிஞ்சிச்சு. இட் இஸ் நாட் ஈக்விட்டி. வை? சரி, இட் இஸ் ஈக்விட்டி, இட் இஸ் நாட் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி கிடையாதுன்னு நம்ம சொல்லியாச்சு. பிகாஸ் வி ஆர் ரிசீவிங் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ் பட் நாட் ஆப்ளிகேஷன்ஸ் டு பே. இது கன்வர்ஷபிள் டிபென்ச்சர்ஸ்னால் ரெண்டாக நம்ம பிரிச்சாங்க. ஒன்று வந்து டெப்ட் போர்ஷன், ஒன்று வந்து ஈக்விட்டி பர்சன்ஸ். அப்போ டெப்ட் போர்ஷன்னா கன்வர்ஷபிள் டிபென்ச்சர்ஸ் ஹேஸ் 2 ஃபீச்சர்ஸ். ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பே பண்ணி ஆகணும், இன்னொன்று வந்து பிரின்சிபல் ரீபே பண்ணி ஆகணும். அப்போ கம்பெனி மஸ்ட் பே இன்ட்ரெஸ்ட், if not converted must repay principal as well as all. This creates financial liabilities. நல்லா கவனிச்சுங்க. convertible debentures issued na if it is converted, if it is not converted, ரெண்டு கேள்வி. if it is converted, if it is converted, கேள்வி பாருங்க. if it is converted, புரியுதுங்களா? இப்போ இட் இஸ் கன்வெர்டட். என்ன கன்வெர்டட்? நீங்கள் இன்ட்ரெஸ்ட் தர தேவையில்லை. இஃப் இட் இஸ் நாட் கன்வெர்டட், இஃப் இட் இஸ் நாட் கன்வெர்டட் என்ன செய்ய போறீங்க? அப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இஃப் நாட் கன்வெர்டட் யூ மஸ்ட் ரீபே த பிரின்சிபல். திஸ் கிரியேட்ஸ் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ். நீங்கள் பிரின்சிபல் பண்ணிட்டேன், அவன்கிட்ட இப்போ காசு வாங்கிட்டீங்க, அப்போ திருப்பி நீங்கள் கொடுக்கும்போது கேஷ் தான் கொடுக்கணும். அப்போ இஃப் இட் இஸ் நாட் கன்வெர்டட் ரீபே பிரின்சிபல் கேஷ், then it is called a financial liability. Sir, if it is converted, அப்போ என்ன செய்ய தேவையில்ல, ஹோல்டர் கேன் கன்வெர்ட் இன்டு ஷேர்ஸ், நோ கேஷ் பேமெண்ட். அப்போ இங்கே என்ன ஆயிரும்? நோ கேஷ் ரீபேமெண்ட், நோ கேஷ் ரீபேமெண்ட். then it is not a financial liabilities, it is a equity. நல்லா புரிஞ்சுக்கணும். It's very important. So convertible debentures issued means the interest portion and the principal portion. If it is converted, no cash repayment in the future, so it is called equity. If it is not converted, you have to pay interest as well as principals, repay principals, obligations to pay cash, then it creates a financial liabilities. சார் இப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணவே, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஸ் நாட் ஒன் ஆஃப் த கம்பெனி. ஸோ யூ ஹாவ் டு பே டிவிடெண்ட், கேஷாக நீங்கள் பே பண்ணணும். அப்போ பிரின்சிபல் நீங்கள் பண்ணணும். நல்லா கவனிச்சுன்னா அப்போ வாட் அபவுட் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்? ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு ஒரு கேள்வி வரும்ல, நீங்கள் வந்து ஆப்ளிகேஷன்ஸ் டு பே ஃபினான்ஷியல் லைபிலிட்டின்னு கேட்குறாங்க. அப்போ நல்ல கேள்வி. இஸ் தேர் அன் அன்அவைலபிள் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் டு பே கேஷ்ன்னு கேட்டால் எஸ்ஸா சார், ரிடீமபிளா நாட் ரிடீமபிளா, இரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் சார், கம்யூனிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்னு நிறைய கேள்வி வந்துட்டு இருக்கும். ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் லைன் என்ன? இஃப் issuer ஹேஸ் நோ அன்கண்டிஷனல் ரைட் டு அவாய்ட் டெலிவரிங் கேஷ், த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி. அப்போ இப்போ ரிடம்ஷன் கம்பல்சரியான்னு கேட்குறாங்க. ரிடம்ஷன் கம்பல்சரியா? இல்லை. டிவிடெண்ட் கம்பல்சரியா? இல்லை. அப்போ இதெல்லாமே என்னதான் உங்களுக்கு? அப்போ அது ரிடம்ஷன் இருக்குதா? ரிடம்ஷன் கம்பல்சரியா? கம்பல்சரி கொடுத்தாகணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இருக்குதா இல்லையா? அது கேள்வியா தான். ரிடம்ஷன் கம்பல்சரியா?
எஸ்ஸா? எஸ்னா அது ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ். சரி இல்லை, ஃபினான்ஷியல் ரெடம்ஷன் இஸ் நாட் கம்பல்சரி. அப்போ இது வந்து என்ன ஆயிரும்? ஈக்விட்டி. ரெடம்ஷன் டிவிடெண்ட் அடுத்த கேள்வி. டிவிடெண்ட் கம்பல்சரியா? டிவிடெண்ட் கம்பல்சரி. எஸ்னா ஃபினான்ஷியல் லைபிலிட்டி, நோனா ஈக்விட்டி. மெச்சூரிட்டி, மெச்சூரிட்டி அப்போ நோ ரீபேமெண்ட். ரீபேமெண்ட்லாம் கிடையாது. நோ ரீபேமெண்ட்னாவே முடிஞ்சு போச்சு. அது என்னதான்? ஈக்விட்டி தான். அப்போ ரெடம்ஷன் கம்பல்சரியா, டிவிடெண்ட் கம்பல்சரியா, ஃபிக்ஸட் மெச்சூரிட்டியா? ஃபிக்ஸட் மெச்சூரிட்டியா? 5 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன செஞ்சிடணும்? தந்துடணும். என்னங்க? நோ ரீபேமெண்ட்னாவே என்னதான் கேட்டேன்? ஈக்விட்டி தான். ஃபிக்ஸடு மெச்சூரிட்டின்னு கேட்குறாங்க. என்னங்க? ஃபிக்ஸடு மெச்சூரிட்டி, ஆப்ளிகேஷன்ஸ் டு டெலிவர். அப்போ இது வந்து ஃபைனான்சியல் லைபிலிட்டி. அப்போ ரிடம்ஷன் கம்பல்சரியான்னு கேட்குறாங்க. கம்பல்சரிக்கு வந்து எஸ்னா, கம்பல்சரினா எஸ்னா அது வந்து ஃபினான்சியல் லைபிலிட்டிஸ். நோனா இது ஈக்விட்டி. அடுத்தது டிவிடெண்ட் கம்பல்சரி கொடுக்கணுமா? எஸ்னா அது ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ். ஆப்ளிகேஷன்ஸ் டு டெலிவர். இல்லை சார் டிவிடெண்டாக தர தேவைன்னா அது வந்து ஈக்விட்டி. நோ ரீபேமெண்ட், நான் ரீபேமெண்ட்லாம் தரவே மாட்டேன், எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லைன்னா ஈக்விட்டி. இல்லை சார் ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி கொடுத்தாங்கன்னா ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ். அவ்வளோதான் அந்த கான்செப்ட். ஸோ இது தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த கேள்வி, சார் கன்வர்ஷபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு என்னங்க சார் அப்படின்னு கேட்பீங்க. அடுத்ததுங்க கன்வர்ஷபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். அடுத்த கேள்வி உங்கள் மனசில் அதுதானே வரப்போகுது சார். வாட் அபவுட் கன்வர்ஷபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்? அதே பேஸ்ஃபுல் தான். டஸ் த கம்பெனி ஹேவ் ஆன் அன்அவாய்டபிள் அப்ளிகேஷன்ஸ் டு இஸ் கன்வர்ஷன் ஃபிக்ஸ்ட் ஆர் ஃபிக்ஸ்ட்? அப்படி என்ன ப்ரீ பாசிபிள் மேண்டேட்டரி கன்வர்ஷனா, ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ கேஷ் ரீபேமெண்ட். ஸோ கன்வர்ஷன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டிவிடெண்ட் இருக்குது, பிரின்சிபல் இருக்குது. அப்போ இது வந்து பாருங்க 100 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கன்வெர்டடு இன்டு 10 equity shares after 3 years. 100 preference shares converted into 10 equity shares after 3 years. There is a compulsion, mandatory ன்னு கேக்குறாங்க. எஸ் மேண்டேட்டரின்னு வச்சுக்கலாமே. அப்போ என்ன ஆகுது? mandatory conversion into fixed equity shares. அப்போ இது ஈக்விட்டி தானே. அப்போ வந்து there is no obligations to pay repay cash. அப்போ இது வந்து ஈக்விட்டியை கன்சிடர் பண்ணலாம். No repayment of cash. No repayment of cash. No repayment of cash. கேஷ்லாம் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஷேராக நீங்கள் ஈக்விட்டியை மாற்றுறீங்க. பட் இது ஆப்ஷன் தான். கன்வர்ஷபிள் ஆர் ரிடீமபிள் இன் கேஷ். ஹோல்டரோட ஆப்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்றீங்க? ஹோல்டரோட ஆப்ஷன் தான் சொல்கிறீங்க. ஹோல்டர் வச்சுக்கிறார்லே அவருடைய ஆப்ஷன். அவர் வேணா என்ன கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது மேண்டட்டரினா தான் ஈக்விட்டி. இது வந்து மேண்டட்டரி. இந்த வார்த்தை நல்லா எழுதல, நான் பார்த்துக்கிறேன். மேண்டட்டரி, மேண்டட்டரியா இருந்தாதான் ஈக்விட்டி. ஹோல்டருடைய ஆப்ஷன். இன்வெஸ்டர் கேன் சூஸ் கன்வெர்ட் இன்டு ஷேர்ஸ் ஆர் டேக் கேஷ். But company may have to pay cash. Obligation exists if holder chooses cash. அப்போ வந்து என்னதான்? காம்பவுண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். லைபிலிட்டி பிளஸ் காம்பவுண்ட் இருக்கு. அப்போ கன்வர்ஷபிள் இன்டு வேரியபிள் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். 100 convertible into shares into equal to market value. அப்போ number of shares not fixed, not a fixed. அப்போ இது வந்து ஃபினான்சியல் லைபிலிட்டிஸ் தான். அப்போ ஹோல்டோடைய ஆப்ஷனாக இருந்தாவே கண்டிப்பாக என்ன தான் வரும்? ஃபினான்சியல் லைபிலிட்டி தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து வி நாட் ஃபிக்ஸடு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ அப்போ வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது இல்லைவா? அப்போ மேண்டேட்டரினா தான் ஈக்விட்டி. அடுத்தது ஆப்ஷன்ஸ் டு ரிடீம் இன் கேஷ்னா காம்பவுண்டு. ரெண்டுமே சேர்ந்து வரலாம்.
அந்த வேரியபிள் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னா தான் லைபிலிட்டி. அப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் குழப்பம். அதாவது சார் என்னங்க சார் சொல்றீங்கன்னா மேண்டரிட்னா கண்டிப்பாக அது வந்து ஈக்குவிட்டி தான், கண்டிப்பாக மேண்டரி பண்ண. ஆனால் ஹோல்டர் ஆப்ஷன்ஸ் போனால் காம்பவுண்ட். என்னன்னா காம்பவுண்ட்னா என்ன, ரெண்டுமே உள்ள இருக்குது. ஃபினான்ஸ் லைபிலிட்டியும் இருக்குது, ஈக்குவிட்டியும் இருக்குது. அதுதான் காம்பவுண்ட்னு சொல்றாங்க. இல்லை சார் சார் நமக்கு தெரியவே இல்லை வேரியபிள் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், வேரியபிள் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னும் போது அது வந்து கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும், ஃபிக்ஸ்டு லைபிலிட்டிஸ் தான் இருக்கு. நாட் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னால இதுதான் நம்ம பணம் கொடுத்து தான் ஆகணும் கான்செப்ட். ஸோ லைபிலிட்டிஸ். அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் கன்வர்சபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்னாவே டிவிடெண்ட் பிரின்சிபல் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஓன் ஈக்குவிட்டி ஷேர்ஸ்னா நமக்கு என்ன வந்துடும், ஈக்குவிட்டியாக வந்துடும். அப்போ இதுல நம்ம தெளிவாக சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஸோ வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் அண்ட் ஃபிக்ஸட் லைபிலிட்டிஸ், சாரி ஃபிக்ஸட் அசெட்னு சொல்லிக்கிறேன், ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ். ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் இஸ் ஆப்ளிகேஷன்ஸ் டு pay or deliver cash, obligation contractual rights to receive cash. இந்த இடத்துல வந்து contractual right to receive and contractual obligations to pay. These two things which is given. இல்லை இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு ஓரளவுக்கு பொதுமான விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் படிச்சீங்கன்னாவே கிட்டத்தட்ட இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம் தெரியுது. இல்லை முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டேன். கன்வர்சபிள் டிபென்ச்சர்ஸ் அல்லது இஷ்யூ ஓன் ஈக்குவிட்டி ஷேர்ஸ். ஓன் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது இது நாட் அ ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ்னு சொல்றாங்க. என்னன்னா பிகாஸ் ஈக்குவிட்டி வி ஆர் இஷ்யூடு ஃபார் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டர் கெட்டிங் a shares from us. So investors never ask the cash because if it is own equity shares ஆச்சுன்னா நம்ம எக்காரணத்தை கொண்டும் நம்ம பணம் அவங்களுக்கு தர தேவையில்லை, அவங்க ஓனர் ஆயிட்டாங்க. ஆனால் கன்வர்சபிள் டிபென்ச்சர்ஸாக இருந்துச்சுன்னா இஃப் இட் இஸ் எ கன்வர்ஷன், இஃப் இட் இஸ் நாட் கன்வெர்டட்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கேஷ் பேமெண்ட் இட் இஸ் நாட் கன்வெர்டடு. அப்போ நோ கேஷ் பேமெண்ட்டான்னு கேட்டால் எஸ் ஈக்குவிட்டின்றாங்க. இஃப் இட் இஸ் கன்வெர்டட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்கன்னா உங்களுக்கு நோ கேஷ் பேமெண்ட் திருப்பி நான் தரது இல்லை, கன்வெர்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் ஷேர் வாங்கிட்டு போயிட்டீங்க, அப்போ நீங்கள் ஈக்குவிட்டி ஹோல்டராக மாறிட்டீங்க. ஆனால் இப்போ இட் இஸ் நாட் கன்வெர்டட்னா அவனுக்கு நம்ம வந்து பேமெண்ட் தான் ஆகணும். இதான் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி சொல்கிறாங்க. இந்த சேம் கான்செப்ட் தான் பிரின்சிபல் ஷேர்ஸுக்கும் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கும் ஆகும். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து கம்பல்சரின்னு கேட்டிங்கன்னா ரிடம்ஷன் கம்பல்சரினா அது ஃபினான்ஷியல் லைபிலிட்டி, ஆப்ளிகேஷன்ஸ் டு பே கேஷ். டிவிடெண்ட் கம்பெனி கம்பல்சரி, கண்டிப்பாக ஆப்ளிகேஷன்ஸ் டு பே ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் இஸ் கம்பல்சரி. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஃபேக்டராக கன்சிடர் பண்ணுறாங்க. தேங்க்ஸ்.